ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களோடு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இப்பொழுது நாம் நியாய பிரமாணத்தை பற்றி பார்ப்போம். நியாய பிரமாணத்தை எபிரேய மொழியில் தோரா என்று சொல்வார்கள். தோரா என்கிற வார்த்தையில் 4 எழுத்துக்கள் உண்டு. தாவ், வாவ், ரேஷ், ஹே. இந்த 4 எழுத்தும் சேர்ந்ததுதான் தோரா. யெகோசுவா சொன்னார், தோராவை அழிக்கிறதற்கு வரவில்லை, தோராவை நிறைவேற்ற வந்தேன். தோரா என்கிற வார்த்தையில் அப்படி என்ன இருக்கிறது? அவர் என்னத்தை நிறைவேற்றினார்? தாவ் என்கிற எழுத்து, இதை சித்திர எழுத்துக்களில் எழுதும்போது சிலுவையை போடுவார்கள். அடுத்த எழுத்து வாவ். வாவ் என்றால் ஆணி. அடுத்தது ரேஷ். ரேஷ் என்றால் தலை. நமக்கு தலை யார்? சபைக்கு தலை யார்? யெகோசுவா. அடுத்தது ஹே. ஹே என்றால் பார். இந்த 4 எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அதை இப்பொழுது வாக்கியமாக மாற்றுவோம். முதலாவது சிலுவை, அதற்கு பிறகு ஆணி, அதற்கு பிறகு தலை, அதாவது யெகோசுவா, அடுத்தது பார். இதை வாக்கியமாக எழுதும்போது சிலுவையில் ஆணியினால் அடிக்கப்பட்ட மேசியாவை பார். இந்த தோரா என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், இந்த தோராக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். இதை யெகோசுவா நிறைவேற்றினார். மத்தேயு 5:17ஆம் வசனத்தில் அவர் நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தார். அதை நிறைவேற்றினார். சிலுவையில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். தோரா என்கிற வார்த்தையில் ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.